உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் இப்போ நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கேன். என் பின்னாடி தெரியுது தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டு. அது பேர் வந்து ஆல்பர்ட் CUYP. நெதர்லாந்தில் சாதாரணமாக எங்கேயும் ரோடுகளில் கடையை போட முடியாது. சில ஊர்களில் மட்டும் வாரத்துக்கு 2 நாள் போட அனுமதி தராங்க. ஆனால் ஆம்ஸ்டர்டாமில் சில இடங்களில் வந்து எப்போவுமே மார்க்கெட் போட வந்து அனுமதி தராங்க. அதில் இந்த இடமும் ஒன்று. இன்றைக்கி வந்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கடைக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. மக்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லா பொருட்களும் இங்கே வந்து கிடைக்கும்ன்றதுனால மக்கள் வருவாங்க. இந்த கடைங்களுக்கு பின்னாடியும் வந்து நிறைய கடை இருக்குது. நெதர்லாந்து சீஸ் கடை, காஸ் ரொம்ப ஃபேமஸ், டச் காஸ். Hello, welcome everybody. Good morning. Come to Amsterdam. We need you. வித்தியாசமான துணிகள்லாம் இங்கே கிடைக்கும் ஆம்ஸ்டர்டாமை பற்றி. இன்னும் ஒரு அட்டகாசமான வாட்ச் கடை. இது வந்து ஒரு வாஃபிள் சாக்லேட்டில் போட்டு தருவாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்க, காஃபியை வந்து அப்படியே குடிச்சிக்கலாம். அவ்வளோ வித்தியாசமான காஃபீஸ்லாம் இருக்குது. அவ்வளோ அழகான பூக்கள். பாருங்க எவ்வளோ வித்தியாசமான பூக்கள் இருக்குது. நெதர்லாந்தில் வந்து பூக்கள் வந்து ரொம்ப பிரபலம். துலிப் லிலிஸ்லாம் பாருங்க, வித்தியாசமான ரோஜாக்கள். இவர் தான் புகழ்பெற்ற டச்சு பாடகர் ஆந்திரேயாஸ். ரொம்ப ஒரு ஃபேமஸான டச்சு பாடகர். பிரெட் கடை. எவ்வளோ வித்தியாசமான பிரெட்லாம் இருக்கு பாருங்க. வித்தியாசமா தொப்பியில் வந்து பேர் போடுற கடை. தேவையான பேரை நம்ம போட்டுக்கலாம். பெண்கள் வந்து வித்தியாசமா முடியை கலர் பண்ணிக்கிறதுக்கும் விதவிதமாக முடிகளை வச்சுக்கிறதுக்குமான ஒரு கடை. அது கடை இங்கே தான் இருக்கு, ஆனால் உள்ளேயும் கடை இருக்கும். பாருங்க, இதுதான் அந்த கடை. எவ்வளோ துணி இருக்கு பாருங்க. பெண்கள் வந்து விதவிதமாக அவங்க முடியை வந்து அலங்கரிச்சிக்கிறதுக்கு வந்து வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளோ வித்தியாசமான முடிகள் இருக்கு. சரியான பெரிய கடை. நானே இதுதான் முதல்ல பார்க்குறேன். ஆம்ஸ்டர்டாமில் வந்து ஒரு தலையணையும் வச்சுருக்காங்க. புத்தாவும் இருக்காரு. இப்படி வித்தியாசமாக இருக்குது நிறைய. ஒவ்வொரு கடையாக சொன்னால் நம்மளுக்கு வந்து 2 மணி நேரம் தேவைப்படும். பாருங்கள், ஆம்ஸ்டர்டாம் கைப்பை விலை வந்து 3 யூரோன்னு போட்டிருக்காங்க. வித்தியாசமான ஜெம்ஸ்டோன்கள் இருக்கிற ஒரு இடம் நிறைய இருக்கு. அதாவது நம்ம ஊர்ல ராசி கல்லுன்னு சொல்லுவோம். பாருங்க எவ்வளோ இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டே இருக்க முடியாது. கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால கிறிஸ்மஸ் மரங்களை விற்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயும் வந்து நெதர்லாந்தில் வந்து கிறிஸ்மஸ் மரம் இருக்கும். இந்த டைமில் லெதர் பேக் இருக்கிற கடை. பாருங்கள், நம்மளுக்கு வந்து மெனியர் வந்து ஃப்ரீயாக சாப்பிட கொடுக்குறாரு. தேங்க்யூ வேலை. கோழி இறைச்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்க அப்படியே வந்து இறைச்சியும் விற்கிறாங்க. பேரிச்ச பழங்கள், அந்த மாதிரி ஐட்டங்கள், சாக்லேட், நட்ஸ்லாம் இருக்கு.
இங்கே வந்து நீங்கள் துணியை வாங்கிக்கலாம். அந்த ஒரு கடை தான் இது. துணியை வாங்கி நம்மளே வந்து தைச்சிக்கலாம். நிறைய மக்கள் வந்து இங்கே துணியை வாங்கி அவங்க வீட்டுக்கு தேவையானது வந்து தைச்சிக்கிறதும் இருக்குது. அப்படியே வந்து பழக்கடைக்கு வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம மாம்பழம்லாம் விற்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் மாம்பழம். இது வந்து ஹாரிங்னு சொல்லுவாங்க. மீனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க. முன்னாள் ராணியுடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஹாரிங் வந்து நெதர்லாந்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மீனை வந்து அப்படியே சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான். பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கு பாருங்கள். அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் அது வச்சுருக்காரு பாருங்க. இதுதான் அந்த ஹாரிங் மீன். எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி சாப்பிட்றாரு பாருங்க. இதுதான் வந்து ஹாரிங்கு. லக்கர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹெல்த்தி டச்சு மீன். டச்சு சீஸ் கடை. நெதர்லாந்து சீஸ் வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. எவ்வளோ வித்தியாசமான ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே நண்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், நண்டு தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். மீன் கடை பாருங்கள். மீன் எவ்வளோ பெரிய மீன் இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசமான மீன்கள் இருக்கு பாருங்க. நண்டு இதான் எப்படி இருக்கான் பாருங்க சிங்கேரா. நெதர்லாந்தில் வந்து போலந்தாம் வந்து ரொம்ப பெரிய புகழ்பெற்ற மீனவர்கள் இருக்கிற இடம், மீன் பிடிக்கிற இடம். அது பக்கத்துலேயே வந்து காய்கறி மார்க்கெட்டும் இருக்கு. பாருங்க எவ்வளவு வித்தியாசமான ஆலிவ்ல இருக்கு பாருங்க. கண்ணாடி கடை. தேவையான கண்ணாடிகள் வாங்கிக்கலாம். அவுட் ஷாப்பு பாருங்க. வித்தியாசமான ஓவியங்கள் சூப்பரான டிசைன்ல இருக்கு பாருங்க. வான்காக்கு வரைஞ்சி வச்சிருக்காரு. ரெம்பரண்ட். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம். பாருங்க, நம்ம ஊர் மாம்பழம், கிருணி பழம், அன்னாச்சி பழம் எல்லாமே இங்கே கிடைக்கும். பாருங்கள், சைக்கிளுக்கு தேவையான எல்லாமே இருக்குது இங்கே. நெதர்லாந்தில் சைக்கிள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாருங்கள், பூட்டு எல்லாமே கிடைக்குது இங்கே. ஊதுபத்தி எல்லாமே இங்கே இருக்குது. அவ்வளோதான், கடை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.